வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கிராமங்கள் வழியே நம்ம பயணம் செய்யும் போது பனங்கிழங்கை காணாமல் போக முடியாது. குறிப்பாக ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரைக்கும் தான் பனங்கிழங்குக்கான சீசன். பனங்காயம் மண்ணில் புதிச்சு அது குருத்தாக வளர தொடங்கும் போது அதை பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்காக சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவைக்கு மட்டுமே நம்ம சேர்த்துக்கிறது கிடையாது. இதில் நிறைய மருத்துவ நன்மைகளும் நிறைந்திருக்கு. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன, பனங்கிழங்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கிறதால இந்த நன்மைகள்லாம் நமக்கு தருது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் நமக்கு எப்போதுமே சிறப்பாக இருக்கிறது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டே இல்லாமல் உற்பத்தி செய்யறதால செரிமானத்தை எப்போதுமே சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக பனங்கிழங்கு இருக்கும். அதோடு உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சுதலும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணி அந்த ஊட்டச்சத்துல நம்மளுடைய உடலுக்கு கொடுத்து உடலை பலப்படுத்துறதுக்கும் பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக வயிற்று உப்புசம், வாயு பிரச்சனை, வயிற்று வலி, சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற அஜீரணம் சார்ந்த எந்த விதமான செரிமான பிரச்சனைகளுமே இல்லாமல் செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு செரிமானம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி உடலை பலப்படுத்துறதுக்கெல்லாம் பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். வளர்சிதை மாற்றத்தை பனங்கிழங்கு அதிகரிக்கும். அதாவது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து பனங்கிழங்கு நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். பனங்கிழங்குல இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்குமே அத்தியாவசியமான தேவையாக இருக்கு. அதாவது உடல் இருக்கக்கூடிய செல்களை பராமரிக்கிறது, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்யறது, சருமத்தை ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சி ஆக்கிறது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தும் செய்யறதுக்கு புரோட்டீன் முக்கிய பங்காற்றுது. இந்த புரோட்டீன் பனங்கிழங்குகள் நிறைவாக இருக்கிறதால மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த இடையூறும் நமக்கு இருக்காது. நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தி சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப ஆற்றலாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். இரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு நமக்கு நம்மளுடைய உடலில் வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். நமக்கு அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனை, நமக்கு இரும்பு சத்து குறைபாடு, அதனால தான் நமக்கு இந்த பிரச்சனை வந்து ஏற்படும். அப்போ நம்ம பனங்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய இந்த இரத்த சோகை, உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், தலைவலி மற்றும் வயிற்று தொந்தரவுகள் எல்லாத்தையுமே நமக்கு ஏற்படுத்தும். அப்படின்றதால இது அத்தனையுமே தீர்வு பெறுவதற்கு பனங்கிழங்கு சாப்பிடலாம். பனங்கிழங்குல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த பனங்கிழங்கு இரத்த சிகப்பணுக்களை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும். அதாவது ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு உங்களுடைய உடலுக்கு போதுமான அளவுக்கு வந்து பராமரித்து கொடுக்கறதால அதில் இருக்கக்கூடிய புரதமான இரத்த புரதமான ஹீமோகுளோபின் உங்களுக்கு மிக சரியான அளவில் ரத்தத்தில் இருக்கிறதால இதனால உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் கடத்து செல்வதால உங்களுடைய உடல் வந்து சீராக இயங்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். சுறுசுறுப்பாக அப்போதான் இயங்க ஆரம்பிக்கும். அனிமியா அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்கள் வராமல் தடுத்து ரத்தத்தை போதுமான அளவுக்கு உங்களுடைய உடலை பராமரிக்கிறதுக்கெல்லாம் பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். ஒரு சில உணவுகள் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்துக்களையும் கொண்டிருக்கும், குறைவான கலோரிகளையும் கொண்டிருக்கும். அந்த வகையில் பனங்கிழங்கு மிகச்சிறந்த உணவு. எனவே நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா பனங்கிழங்கை நல்ல டயட் ஃபுட்டாக வந்து எடுத்துக்கலாம். பனங்கிழங்குல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்து காணப்படுது. எனவே இந்த பனங்கிழங்கு நீங்கள் சாப்பிட்ட உடனே நீண்ட நேரம் உங்களுக்கு பசி இல்லாமல் இது உங்களுடைய வயிற்றை வந்து ஃபுல்ஃபில் ஆக்கிடும், நிறைவாக வச்சிருக்கும். இதனாலே அதிகமாக தேவையில்லாத கிரேவி எல்லாம் நீங்கள் சாப்பிட்றது, கண்ட உணவுகளை சாப்பிட்றத முதல்ல நீங்கள் தவிர்ப்பீங்க. அப்போது உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடை வந்து ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் இந்த பனங்கிழங்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா நார் சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு அது வந்து சத்துக்களாக மாற்றப்பட்டு சைடு எஃபெக்டே இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பனங்கிழங்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ருக்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கக்கூடிய உணவாக பனங்கிழங்கு இருக்கு. இதனால கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவையும் கணிசமான அளவில் பனங்கிழங்கு நம்ம சாப்பிடும்போது குறைச்சிக்கலாம். ஒமேகா 3 இருந்தாலே நோய் அலர்ச்சி பிரச்சனைகளுக்கெல்லாம் பலன் தரும். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பனங்கிழங்கு சிறந்ததாக இருக்கு. பொட்டாசியம் தேவையை
தேவையையும் பனங்கிழங்கு பூர்த்தி செய்வதால் இரத்த குழாய் அடைப்பையும் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த பனங்கிழங்கு தடுக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடி நலமோடு வாழலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்குது. விட்டமின் சி எனும் உயிர் சத்து பனங்கிழங்குல நிறைந்திருக்கிறதால நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களை மிக சரியான அளவில் நம்மளுடைய ரத்தத்தில் வைக்கிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். விட்டமின் ஏ நமக்கு கிடைக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நமக்கு பனங்கிழங்குலேருந்து கிடைக்கும். எனவே நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னா பனங்கிழங்கு தாராளமாக சாப்பிடலாம். பல விதமான நோய்களை எதிர்த்து போராடலாம். புற்றுநோயை தடுக்கிறது பனங்கிழங்கு. இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டை உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அள்ளி தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரோட்டீன் என அனைத்துமே ஒன்று சேர கிடைக்கிறதுனால புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை உங்களுக்கு பனங்கிழங்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலினால் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய் பாதிப்பு வராமல் தடுக்கப்படுவதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கெல்லாம் காரணம் பனங்கிழங்குடைய ஊட்டச்சத்துக்கள் தான். அப்போ நார் சத்து இருந்ததாக பனங்கிழங்கு இருக்கு. பனங்கிழங்கு நார் சத்துக்கு மூல ஆதாரமாக இருக்கு. இதனால குடல் அழற்சி, வயிற்று மந்தம், மலச்சிக்கல், செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் பனங்கிழங்கு சிறந்த உணவாக இருக்கு. கால்சியம் சத்து பனங்கிழங்கு நிறைந்திருக்கிறதால எலும்பு, பற்கள், தசை செயல்பாடெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். தசை வளர்ச்சிக்கும் தசைகளை வந்து வலுப்பெற வைக்கிறதுக்கும் பனங்கிழங்கு மிகவும் நல்லது. எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனங்கிழங்குல நல்ல பலன் கிடைக்கும். இதனால வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகளான எலும்பு புரை, எலும்பு மஜ்ஜை, மூட்டு வளர்ச்சி, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கிறதுக்கு, எலும்புகளை பலப்படுத்துகிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது பனங்கிழங்கு அப்படின்றதால சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தை சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோட வைத்துக் கொள்ளலாம். உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவில் எந்த அளவுக்கு நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்குல வந்து குறைவான கிளைசமிக் இருக்கிறதால மெதுவாக இது செரிமானம் செய்து குளுக்கோஸினுடைய அளவை மெதுவாக உயர்த்தும். எனவே தான் ரத்த சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் சிறந்ததாக பனங்கிழங்கு வந்து கருதப்படுகிறது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸும் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது என்று நினைக்கிறவங்களும் பனங்கிழங்கு தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். புரோட்டீன் சத்து நிறைந்தது பனங்கிழங்கு அப்படின்றதால உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு, செல்களை புதுப்பிக்கிறதுக்கெல்லாம் பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். உடல் செல்களுக்கு புரோட்டீன் மிக மிக அவசியம். அதே சமயம் என்சைம், ஹார்மோன்கள் போன்ற உடலில் இருக்கக்கூடிய முக்கிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்யறதுக்கும் புரோட்டீன் அவசியம். எனவே உங்களுக்கு வந்து புரோட்டீன் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா நீங்க பனங்கிழங்க உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். இதனால புரோட்டீன் குறைபாடு இல்லாதாலும் உங்களுடைய உடலில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே பனங்கிழங்கு உங்களுக்கு வந்து கியூர் பண்ணிடும். உங்களுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக வைக்கும். எனவே தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது பனங்கிழங்கு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.